வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். நீங்கள் அந்த டம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, சிங்கர் சுசித்ரா வச்சுருந்த சில அலிகேஷன்ஸ் பற்றி. அலிகேஷன்னா குற்றச்சாட்டு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. ட்ரக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, தளபதி பற்றி சொல்லியிருக்காங்க, விஜய் பற்றி, அஜித் பற்றி, தலை பற்றி சொல்லியிருக்காங்க, கமலஹாசன் பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, தனுஷ் பற்றி பேசியிருக்காங்க, சின்மய் பற்றி பேசியிருக்காங்க, ஆண்ட்ரியா, இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வச்சிருக்கிற இந்த அலிகேஷன்ஸ் என்ன, அண்ட் ட்ரக்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து எப்படி உள்ளுக்கு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, என்னோடய ப்ரீவியஸாக நான் போட்டிருந்த வீடியோ எல்லாமே வந்து ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் இருக்கும். இந்த வீடியோ தான் தமிழில் இருக்குது. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நான் நிறைய வீடியோ கண்டினியூஸாக நான் இங்கிலீஷில் போட்டிருந்தேன். நிறையா வரவேற்பு வராட்டியும் ஓரளவுக்கு வந்திருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து ஆளுங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறுனுச்சு. ஆனால் என்னன்னா, எனக்கு வந்திருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே தமிழ் மக்களாக இருக்காங்க. ஸோ அதனால நான் ஒரு விஷயம் யோசித்தேன். நான் வீடியோ போடுறேன், இங்கிலீஷில் போடுறேன், அதை பார்க்குறது தமிழவங்களாக இருக்காங்க. தமிழ் மக்கள்கிட்ட எதுக்கு வேற்று மொழி, எதுக்கு நான் இங்கிலீஷில் போய் பேசணும், தமிழ்லேயே நான் பேசிட்டு போயிடலாமே. தமிழ் மக்கள் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்க்குறதுல. ஸோ அதனால் நான் தமிழ்லேயே பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் என்னோடய தமிழ் வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் அங்கங்கே பிழையாக இருக்கும். உச்சரிப்பு என்னை மன்னிச்சிடுங்க. சின்ன வயசுலேருந்து இந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த உச்சரிப்பு. அதனால நான் இன்னும் பெட்டராக ஒவ்வொரு வீடியோவும் போட நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் நம்மளோட வீடியோவில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த அலிகேஷன்ஸ் பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளோட சேனலில் முக்கியமாக என்னோடய மெயின் கன்சர்ன் என்னென்னா, என்ன தனித்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காகவும் சைக்காலஜிக்கலாகவும் இருக்கும். சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் இருக்கும். ஏன்னா நான் ஒரு சைக்காலஜி கிராஜுவேட் அண்ட் அட் த சேம் டைம் நான் ஒரு வாத்தியாரம் கூட. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கற்றுக் கொடுக்குறேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில விஷயங்கள், முக்கியமாக இன்றைக்கி இந்த ட்ரக்ஸ் கல்ச்சர் பற்றி பேச போகிறோம். அந்த ட்ரக்ஸ்னால் க்ரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கால்வாசி அவங்க போட்டிருந்த அலிகேஷன் படி இந்த ட்ரக்ஸ் ஏன் எடுக்கிறாங்கன்னா, அவங்க க்ரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஏன் அங்கே தான் கம்போஸ் பண்ணுறாங்க, ஏன் சில டைரக்டர்ஸ் அங்கே தான் போய் எழுதுறாங்க, எழுத்தாளர் 3-4 நாளைக்கு பார்ட்டி பண்ணிட்டு இந்தமாரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு 4வது நாளும் அவங்க க்ரியேட்டிவிட்டியை வச்சு அவங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற எலிகேஷன் நிறையா இருக்குது. இது உண்மையாக பொய்யான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஹாலிவுட்டில் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்குது. ஹாலிவுட் கல்ச்சரில் அது நம்மளுக்கு பெரிய அளவில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது அவங்க ஆட்கள், அவங்க கல்ச்சர், அவங்க இது. ஆனால் இது வந்து இதை சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு இல்லை மலேசியாலையும் நடக்குதான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு மலேசியன், நான் மலேசியாவில் இருக்கேன். ஸோ மலேசியனுக்கு இது மலேசியாவில் இது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒன்றும் அந்தமாரி வெளியே வரல. ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் இதை பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பாதிக்கப்படுறது என்னோடய அண்ணன் தம்பிங்க, என்னோடய அக்கா தங்கச்சிங்க இந்த ட்ரக்ஸ்னால். என்னோடய சொசைட்டி, என்னோடய சமுதாயம், என்னோடய மாணவர்கள் இல்லை பலியாட ஆகக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். எனக்கு நான் சொன்ன மாதிரி என்ன ப்ரொனவுன்சியேஷன் அங்கேயும் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கும். ஆனால் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. ஓகே, இன்றைக்கோட டாப்பிக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே சப்ஸ்கிரைப் பட்டனை கீழே அமுக்கிடுங்க. கொஞ்சம் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எப்படியாவது நம்மளோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்ற பார்க்குறோம். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிட்டு அந்த பெல் ஐக்கானும் அமுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக டைமோடு வந்து சேரும். இன்றைக்குள்ள டாபிக் போவோம். சின்மைன்னு வந்துருச்சு. சிங்கர் சுசித்ராவோட அலிகேஷன்ஸ் பற்றி, குற்றச்சாட்டுகள் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக, கொஞ்சம் சயின்டிஃபிக்காக, கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சிங்கர் சுசித்ரா வச்சிருந்த சில அலிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி மாதிரி நான் சொல்லிடுறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், if I'm not mistaken, somewhere around there, 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட சிங்கர் சுசித்ராவோட சோஷியல் மீடியாலேருந்து சில ப்ரைவேட்டான ஃபோட்டோஸ் ஆஃப் மற்ற ஆக்டர்ஸ், மற்ற சிங்கர்ஸ் பற்றின ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகுது. ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் சில போஸ்ட். இன்றைக்கி நான் இதை போட்டேன், அடுத்தது நீங்கள் இவங்களோட போட போகிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி போடுற மாதிரியான சில விஷயங்கள் இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப வைரலாக பேசப்பட ஒரு விஷயமாக மாறுது அந்த காலகட்டத்தில். அப்புறம் நாட்கள் நகர அந்த விஷயம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அண்ட் இதை பிரபலமாக பேசிகிட்டு இருந்த டைம் வந்து இதுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க மக்கள். சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில். இந்த வார்த்தையை கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டைம். சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது சுசித்ரா லீக் பண்ண போகிற சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் இந்த பிரபலமான ஆட்களோட. அதுக்கப்புறம் அது பேசாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிற்பாடு அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார்னு நினைக்கிறேன் அவங்க பேர், நாட் ஷுர்,
அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க இந்தமாரி அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து அப்போ எக்ஸ் ஒய்ஃப்லாம் இப்போ ஸோ அவங்க வந்து மனநிலை பாதிப்பில் இருக்காங்க, அவங்கள ஃபர்கிவ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ இந்த மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. அண்ட் எல்லாம் மறந்துட்டாங்க, இது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் சில நாட்களுக்கு பிற்பாடு கார்த்திக் குமாருக்கும் வேறு கல்யாணம் நடந்துருச்சு, சுசித்ராவுக்கும் வேறு கல்யாணம் நடந்துருச்சு. இதை பற்றி சுசித்ரா சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசலை. அதுக்கு பிற்பாடு அவங்க பிக் பாஸ் கூடயும் வந்தாங்க, அது அப்போ கூட அவங்க இதை பற்றிலாம் ஒன்றும் பேசலை. அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், ஐம் நாட் மிஸ்டேக்கன், லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், இவங்கள ஒரு யூடியூப் சேனல் அவங்கள இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்க போட்டு உடச்சிட்டாங்க. அண்ட் அவங்க ஒரு விஷயத்த சொல்ல இந்த ஹோஸ்ட் இன்னும் கூட நிறையா கேட்க நிறையா விஷயங்கள் வெளியே வருது. நிறைய பேரோட விஷயங்கள், பைல்வான் பற்றின விஷயங்கள், அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேன்ற சில விஷயங்கள், அப்புறம் தனுஷ் பற்றின சில விஷயங்கள், த்ரிஷா பற்றின சில விஷயங்கள், கமலஹாசன், அஜித் குமார், விஜய் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அவங்க அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் வேறு இன்டர்வியூ கொடுக்க நிறையா விஷயம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நான் அகெயின் இது உண்மைன்னு நான் சொல்லலை, அதே சமயம் பொய்யினும் நான் சொல்லலை. இது ஒரு அலிகேஷன், ரைட்? அன்லெஸ் இதை வந்து ஃபார்மலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை எடுத்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்கன்னா சில விஷயங்கள் உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அது எப்படியோ ஓகே. ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை அவங்க முன் வைக்கிறாங்க, என்னென்னா இந்த யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ், கொக்கெயின். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற க்ரியேட்டிவ் பீப்புள் அவங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு ஹவுஸ் பார்ட்டி அப்படின்ற ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி எப்போவுமே இது ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், ஹவுஸ் பார்ட்டி அப்படின்னு. ஸோ இந்த ஹவுஸ் பார்ட்டின்ற விஷயம் வந்து ஓகே, மேபி மலேஷியன்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு மேபி இப்போ கொஞ்சம் பாப்புலரான ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இந்தியாவில் எனக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா நான் நியூசிலாண்டில் படிச்சுக்கிட்டு இருந்த நாட்கள், நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ இந்த ஹவுஸ் பார்ட்டின்றது ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம். கிளப்ஸு இப்போ ஃப்ரைடே சாட்டர்டே நைட் வந்தால், ஏன்னா நான் தங்கியிருந்த இடம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி டவுன் மாதிரியான ஒரு இடம். நான் படிச்சிருந்த யூனிவர்சிட்டி சுற்றி ஒரு பெரிய டவுன். ஸோ அந்த டவுனில் வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட் அங்கே இருக்கிற டவுனில் இருக்கிற கிளப்ஸ் அண்ட் அந்த ஹோல் டவுனே வந்து என்னமோ டே டைம் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. கிளப்ஸுக்கு போவாங்க சில பேர், என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் ஹவுஸ் பார்ட்டியும் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்த நைட் கிளப்ஸ்லாம் போகாதவங்க ஆர்கனைஸ் ஹவுஸ் பார்ட்டிஸ். ஸோ இப்போ லெட்ஸே நான் ஒரு ஹவுஸ் பார்ட்டி வைக்கிறேன், இப்போ நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோடய ஹவுஸ் பார்ட்டிக்கு வருவீங்க. அங்கே ஆல்கஹால் இருக்கும், சில சமயம் ஆல்கஹால்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் கேம்ஸ் விளாடுவாங்க, நிறைய கேம்ஸ் ஓடும். சிலது வந்து இந்த ஆல்கஹால் இல்லாமல் யூஸ்வலி அந்த ஊரில் நான் பார்த்தது இல்லை, கிடையாது ஹவுஸ் பார்ட்டிஸ். ஆனால் சிலதில் வந்து மேபி ட்ரக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அகெயின் நான் இதை சப்போர்ட் பண்ணல, நான் நடக்கிறத சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணல இதுக்கு. ஓகே, பட் நாட் ஆல் வில் ஹேவ் ட்ரக்ஸில். ஆனால் ஆல்கஹால் வந்து மோஸ்ட் காமனாக இருக்கும். அண்ட் இஷ்டம் இருக்கிறவங்க போகலாம், போகாதவங்க போகாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே போகிறவங்க முக்கால்வாசி அது அந்த கல்ச்சர் அவங்களை எப்படியாச்சும் உள்ளுக்கு இழுத்துரும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறையா மலேசியாலேருந்து போனவங்களே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். போகிறப்போ அவங்களோட பிஹேவியர், அவங்களோட குணங்கள், எத்திக்ஸ்லாம் வேறையாக இருக்கும். அண்ட் போனதுக்கு பிற்பாடு கொஞ்சம் மாறிடும். ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட இது, நம்ம அதுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே ரொம்ப காமனாக நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் பெரிய அளவில் நான் அதை பற்றி ஒன்றும் பேசவும் முடியாது, ஏன்னா அது அவங்க ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்களோட ஆட்கள். நான் அங்கே ஒரு ஸ்டூடெண்டாக போகிறேன், எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது என்னோட தனிப்பட்ட இது, ரைட்? ஓகே, இப்போ மலேசியாவில் எனக்கு தெரில, ஆனால் இந்தியாவில் வந்து இது ரொம்ப காமனாக ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இப்போ தான் எனக்கே தெரிய வருது, இந்த ஹவுஸ் பார்ட்டின்ற இந்த கல்ச்சர். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலிட் பீப்புள் இருக்காங்களே, அதாவது இந்த ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஆல் தீஸ் பெரிய பெரிய ஆட்கள், சினிமாவில் இருக்கிற ஆட்கள், இவங்க எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக ஹவுஸ் பார்ட்டிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் நிறையா ஹிந்திலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சல்மானோட ஹவுஸ் பார்ட்டி, அப்புறம் மற்ற பிரபல ஹவுஸ் ஆக்டர்ஸோட ஹவுஸ் பார்ட்டிலாம். ஓகே, தமிழில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தோடு நான் கேள்விப்பட்டதில்லை. ஓகே, இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்த. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி எலிட் பீப்புள்ஸ்லாம் அங்கே வருவாங்க, அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க, டே டேக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேர் எடுக்க மாட்டாங்க, சில பேர் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த க்ளோஸ் சர்க்கிள் அங்கே ஃபோட்டோஸ் ஒன்றும் லீக் ஆகாது, அவங்களுக்குள்ளாரே தான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அவங்களுக்குள்ளாரே தான் இருக்கும், வெளியே எங்கேயும் போகாது, ரைட்? இந்தமாரி ட்ரூத் ஆர் டே விளையாடுவாங்க, ரொம்ப க்ரேஸியான விஷயங்கள் பண்ணுவாங்க. த்ரிஷா போயிட்டு விஜய் சார் வீட்டு முன்னுக்கு போய் டான்ஸ் ஆடின சம்பவங்கள் பற்றி சொன்னாங்க. அஜித் சார் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த விஷயம். பட் அவங்க அஜித் விஜய் பற்றின ட்ரக்ஸ் ஒன்றும் அவங்க சொல்ல கிடையாது. கமலஹாசன் பற்றி சொல்கிறாங்க, இந்தமாரி ஹவுஸ் பார்ட்டி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இப்படியும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ளாரே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து ஒரு ரைட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ரியேட்டிவாக ஒரு கதை எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆட்கள் கூட நான் சேர்றேன், அவங்க ஹவுஸ் பார்ட்டிக்கு போகிறேன்,
ஒரு 3 நாள் தொடர்ந்து செம்ம ஒரு ஃபுல் என்ஜாய் பண்ணிவிட்டு 4வது நாள் என்ன பண்ணுறேன், உட்காந்து எழுதுறேன். அந்த டைம் நான் எழுதுறப்போ என்னோடய க்ரியேட்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான கொக்கெயின்ஸ் மாதிரியான ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணதுக்கு பிற்பாடு க்ரியேட்டிவிட்டி ஹை, இன்டைரக்ட்லி அதான் சொல்கிறாங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இதை பற்றி தான் பேச போகிறேன். அவங்க ஹவுஸ் பார்ட்டி வைக்கிறது, அவங்க ஹவுஸ் பார்ட்டி வைக்காதது, யார் யார் இன்வால்வ் ஆகுறாங்க, அது எல்லாம் நம்மளோட வேலை இல்லைல்ல, ரைட்? நானும் ஒரு சினிமாவில் படம் எடுக்கிறவனு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் குறும்படம் நிறையா பண்ணியிருந்திருக்கேன், சினிமாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்னும் ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க பற்றி நான் தப்பாக பேசக்கூடாது, அது தெரில. அவங்க அப்படியே என்னாச்சும் தப்பு பண்ணால் கூட அது போலீஸ் பார்த்துக்கிட்டோம். நான் கரெக்டாக இருக்கணும், அது எனக்கு போதும், ரைட்? நம்ம கரெக்டாக இருக்கணும், ரைட்டா? ஸோ யார் மேலேயும் ஒரு மாரல் பாலிசிங்கோ எல்லாம் பண்ண கிடையாது. ஆனால் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் கொக்கெயின். ஏன்னா இந்த கொக்கெயின் இன்க்ரீசஸ் க்ரியேட்டிவிட்டி, இல்லாட்டினா வீடு இன்க்ரீசஸ் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? ஓகே, இங்கே என்ன நடக்குது? ஏன் இதை எடுத்தால் இந்தமாரி க்ரியேட்டிவாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, இந்த கொக்கெயின் வந்து நம்ம உடம்புல, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கஷ்டப்பட்டு சில விஷயங்களை நீங்கள் பண்ணி அச்சீவ் பண்ணுறப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். மேபி இப்போ எனக்கு எக்ஸாம்பிள், சமீபத்தில் நான் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் எழுதி போட்டிருந்தேன், அதுக்கு நான் அந்த காம்படிஷனை நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த காம்படிஷனில் ஜெயிக்கிற 5 பேருக்கு வந்து லைக்கா வந்து அவங்களோட படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபீச்சர் ஃபிலிம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நானும் என்னோட டீமோ வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணி அனுப்பியிருந்தோம். இன்னும் ரிசல்ட் வரல. அப்படி வந்து எங்களுக்கு கிடச்சிச்சின்னா நான் உச்சக்கட்ட ஒரு சந்தோஷத்தில் இருப்பேன். நான் கண்டிப்பாக அதான் நான் சொல்ல வரேன். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம். ஓகே, இதேமாரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் ஆர்காசம் பண்ணுறப்பையும் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் அடால்ட் ஆடியன்ஸாக இருப்பீங்க, ஸோ நான் இதை பற்றி பேசுகிறேன். செக்ஷுவல் ஆர்காசம், ரைட்? செக்ஷுவல் பண்ணி ஆர்காசம் வரப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 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 ஹைப் கிடைக்கும். இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம பிரெயினில் இருக்கிற சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால, ரைட்? டோப்பமின் மாதிரியான சில, டோப்பமின் மட்டும் கிடையாது, மற்ற சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் வந்து ஒரு சிக்னலிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, உங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். உங்களுக்கு கோவமாக இருக்கா, அதுக்குன்னு சில ஹார்மோன்ஸ் வேலை செய்யும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, கார்டிசால் அப்படின்ற சில ஒரு ஹார்மோன் வேலை செய்யும். உங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ இந்தமாரி ட்ரக்ஸை நம்ம எடுக்கிறப்போ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை தூக்கி விட்டுறது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு மைண்டில் என்னென்னமோ க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். ஆர்காசம் பண்ணுறப்போ அந்த டைம் உங்கள் க்ரியேட்டிவான ஒரு பர்சனாக ஆயிடுவீங்க நீங்கள், ரைட்? என்னென்னமோ க்ரியேட்டிவாக நீங்கள் ஆயிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் இந்த 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 ஹாப்பி ஹைப்பரான இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம பிரெயினோட பீக்கில் இருக்கிறப்போ, உச்சத்தில் இருக்கிறப்போ நம்ம க்ரியேட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரியான ட்ரக்ஸு வந்து இந்த வேலைகளை பண்ணுது. அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி எனக்கு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் இந்த கொக்கைனை எடுத்துகிட்டு அது எனக்கு கிடச்சிரும், அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த உச்சத்தில் இருக்கிறப்போ அதே சமயம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் ஒரு பீக்கில் இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலையில் இருக்கிறப்போ நான் யோசிக்கிறப்போ எல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ், பவுண்ட்ரிஸ் இல்லாமல் பிச்சு வாங்குவேன் க்ரியேட்டிவிட்டியில். அந்த ஒரு நிலைக்கு நான் போயிடுவேன். ஸோ அந்த நிலையில் இருக்கிறப்ப தான் இவங்கெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, நல்லதா இது 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 நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 இது நல்ல விஷயமே கிடையாது. நான் சொல்கிறேன், ஏன் நல்லா கேளுங்க. நீங்கள் வேட்டி ஒரு சின்ன ஒரு ஒரு பெயின் கில்லரை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல் ட்ரக்ஸ், ரைட்? திஸ் இஸ் ஹவ் ட்ரக்ஸ் ஒர்க்ஸில். மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, மெடிக்கேஷன் இஸ் ஆல்சோ ட்ரக்ஸ், ரைட்? பட் அது வந்து அந்த கேட்டகரியில் வராது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, பேரை மறந்துட்டேன், எனக்கு டக்குன்னு வரமாட்டுது அந்த மருந்து பேர். ட்ரெமடால், எஸ், ட்ரெமடால் அப்படின்ற ஒரு மெடிக்கேஷன் இருக்குது, ரைட்? யூஸ்வலி நீங்கள் ட்ரெமடால் வந்து சில சமயம் உங்களுக்கு வலியாக இருந்துச்சுன்னா அது கொடுப்பாங்க, பெயின் கில்லராக கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஒப்பியாய்ட் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ட்ரெமடால் மருந்தை நீங்கள் வெட்டி எடுக்கிற டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். நீங்கள் அந்த மருந்தை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த ஒரு பீல் வந்து நீங்கள் எடுத்துட்டோன்னு உங்களுக்கு அப்படியே தூக்கம் தள்ளும், மயக்கமாக இருக்கும், அப்படியே படுத்துருவீங்க, உங்களுக்கு வலி ஃபீல் ஆகாது, அப்படியே ஹாப்பியாக இருப்பீங்க, தூங்கிடுவீங்க. 2வது வேட்டி எடுக்கிறப்போ இருக்கும். நீங்கள் எடுக்க என்ன ஆயிரும்னா பத்தாது. நீங்கள் இப்போ லெட்ஸே நீங்கள் அது ஒரு சர்டன் எம்ஜி எடுக்கிறீங்களா, 50 mg எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில அது எவ்வளோ கொடுப்பாங்க, எத்தனை எம்ஜின்னு. எக்ஸாம்பிள் சொல்கிறோம், 50 mg எடுக்கிறீங்க, மில்லிகிராம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த மருந்தை நீங்கள் எடுத்ததுக்கு பிற்பாடு, ஓகே, நீங்கள் அந்த மருந்தை எடுத்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு அந்த மருந்தோட தாக்கம் உங்களுக்கு வரும்ல. ஓகே, இப்போ என்ன ஆயிரும்னா, அடுத்த வேட்டி நீங்கள் எடுக்கிறப்போ அதே அமௌண்ட்டு, அதே 50 mg நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாக்கம் வராது.
புரியுதா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்படி போக 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 இன்க்ரீஸ் பண்ணி 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 நீங்கள் அதுக்கு டிபெண்டன்ட் ஆயிடுவீங்க, அதுக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. அது இல்லாமல் உங்களோட டே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே, அப்போ அதை எடுத்துகிட்டு போவோம் தஷ்வின், அதில் என்ன வந்துட போகுது, அது க்ரியேட்டிவை இன்க்ரீஸ் பண்ணுது, சரி ஓகே வாங்கி என்கிட்ட காசு இருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி கொடுக்குதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம், இப்போ இந்த என்ன சொல்கிறது, ஓகே இப்போ ஒரு நபர் இருக்காங்க, அவங்க நல்லா சமைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க நல்லா சமைக்கிறவங்களாம் நீங்கள் போட்டு வேலை வாங்குறீங்க, கிழிச்சு எடுக்கிறீங்க, சமி நீ நல்லா சமைக்கிற, நீ தான் சமைக்கிறோம் வச்சு வேலை பிச்சு வாங்குறீங்க. என்ன ஆயிரும், வேற என்டையர் ஆயிரும். அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் ஆயிரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். நீங்கள் போட்டு தாக்கி எடுக்கிறீங்க, அதுதான் உங்கள் பிரெயினில் நடக்கும். நாளாக ஆக உங்களுக்கு மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களோட இந்த கிரே மேட்டர்னு சொல்லுவோம், இந்த கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் இந்த ப்ரீஃப்ரான்டல் லோப்லாம் இருக்குல்ல, இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி போக ஆரம்பிக்கும். நியூரோ டீஜெனரேட்டிவ் வர ஆரம்பிக்கும், உங்கள் கையை ட்ரெம்பிள் பண்ண ஆரம்பிக்கும், உங்களுக்கு அல்சைமர் வர ஆரம்பிக்கும். இந்தமாரி அத்தனை நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இவென்ச்சுவலி நீங்கள் அந்த போதைக்கு அடிமையாகி க்ரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் ஒரு சினிமாவில் ஒரு உச்சத்தை தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மாதிரி ஒரு படம் பண்ணல யாரும், ஆனால் நீங்கள் இந்த ட்ரக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாட்கள் தான் நீங்கள் இதை சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு ஞாபக மறதி வந்துடும், நீங்கள் அத்தனை ப்ராப்ளம் வந்துடும். இந்தமாரி ஆவண நிறைய ஆட்கள் நீங்கள் ஹாலிவுட்டில் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வயசானவங்க இந்தமாரி மாறினவங்க நிறைய, நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்கள் நிறைய பேரை தட்டி பார்க்கலாம் இந்தமாரி. இதுதான் இந்த லாங் டேர்ம் இஃபெக்ட் ஆஃப் இந்த மாதிரியான ட்ரக்ஸு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்களோ இல்லை மற்ற க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களோ, உங்களுக்கு இந்தமாரி ட்ரக்ஸு எடுத்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஏற்றி நீங்கள் அதில் பெட்டராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆசையை இப்பயே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அது கெடுதல், அது எந்த விதத்துலையும் நல்லதில்லை. ஒரு ஆசிரியராக, ஒரு பயாலஜி வாத்தியாராக, ஒரு சைக்காலஜி கிராஜுவேட்டாக நான் சொல்கிறேன், என்னை நம்புங்க, இது எந்த விதத்துலையும் நல்லதில்லை. ஓகே, என்னோட மேபி சில மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் இது, ஏன்னா இதெல்லாம் ஒரு 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 க்ரேஸியான ஒரு கல்ச்சர், ரைட்? பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், யோ இப்படி எடுக்கிறாங்க, பார்ஸ் அண்ட் கிளப்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் க்ரேஸியாக இருக்கும். பட் இதோட லாங் டேர்ம் இஃபெக்ட் உங்களுக்கே நீங்கள் காசை கொடுத்து வினையை வாங்கிக்கிறதுக்கு சமமாயிரும். ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இதை கண்டினியூ பண்ணாதீங்க. அண்ட் எடுக்காதவங்க இதை பற்றி நீங்கள் எடுக்கலாம், இப்படி ஒன்று போகலான்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் எடுக்காமலே உங்களால் நல்ல டைரக்டர் ஆக முடியும், நல்ல ஆக்டர் ஆக முடியும், நல்ல ஒரு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக ஆகலாம். இதெல்லாம் இல்லாமல் வெரி சிம்பிள், நல்ல எண்ணங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல உடல் பயிற்சி, எக்ஸசைஸ், என்றைக்குமே இது 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 3 தான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் தாட்ஸ் என்றைக்குமே க்ளீனாக இருக்கணும், நல்லதே நீங்கள் யோசிக்கணும், நல்ல விஷயங்களே நீங்கள் அடுத்தவங்களுக்கு யோசிக்கணும். பொறாமை, நான் முன்னுக்கு வந்துடணும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் உங்கள் மைண்ட் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கணும். 2வது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, ரைட்? நான் குறிப்பாக சொல்ல வரல, அது அடுத்த வீடியோவில் நான் பார்ப்போம் என்னென்ன சாப்பாடுன்னு. பட் இந்த உங்களுக்கே தெரியும் எந்த சாப்பாடு வந்து உடம்புக்கு கெடுதல், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. உடல் பயிற்சி, உடம்பை எப்பவுமே நீங்கள் ஃபிட்டாக வச்சுங்க, இது போதும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அட் த சேம் டைம் உங்களோட ஃபீல்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் ஹார்ட் பண்ணி ராத்திரியும் காலையிலுமா உட்காந்து உழைச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. உங்களுக்கு இந்த ட்ரக்ஸு தேவையில்லை, இந்த கல்ச்சரே தேவையில்லை. இந்தமாரி ஆகின ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி மற்ற இண்டஸ்ட்ரியிலும் சரி. இதெல்லாம் தொடாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகின ஆட்கள், ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட வீடியோ வந்து என்னோடய நோக்கம் என்றைக்குமே உங்களோட நாலேஜை வந்து ஒவ்வொரு வீடியோலும் கொஞ்சமாக உங்களை இன்னும் நாலேஜபிளாக ஆக்கணும்னு தான் என்னோடய நோக்கம். அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் கொஞ்சம் ரியாலிட்டியாகவும் நார்மல் பீப்புளுக்கு புரிகிற மாதிரியான நிறைய விஷயங்களும் நான் இதில் வந்து என்னோடய வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களை நான் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அகெயின் நிறையா கொஞ்சம் அங்கே என்னோடய உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் தப்பாக இருந்திருக்கும், மன்னிச்சிருங்க. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் வர வீடியோவில். ஓகே, ஐ லவ் யூ ஆல். உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.